அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழி, குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற வைகாசி மாத பலன். வைகாசி பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. இருக்கிறதுலே சுப காரியத்துக்கு வைகாசி மாசம் உகந்தது. எல்லாருமே எப்படா சித்திரை முடியும், எப்படா வைகாசி ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல, இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க, எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்றவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம், ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோன்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயினா வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம். நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. இந்த ராசியில பிறந்தா எதுலுமே லாபகரமான ராசி இந்த கும்பராசி சொல்றாங்க. ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிடிவாத குணம் உள்ள ராசி கும்பராசி சொல்றாங்க. பிடிவாத குணமும் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இது ஸ்திர ராசி. சூறாவளி காற்று போல சுழண்டு எந்த காரியம் கொடுத்தாலும் டக்குன்னு முடிக்கக்கூடிய குணம் கும்பராசிகிட்ட அதிகமா இருக்கு. கொஞ்சம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. தைரியமான சிந்தனை கும்பராசி என்கிட்ட கண்டிப்பா இருக்கும்.
எதுலேயுமே விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி தான். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்க விதிஜாதத்துல என்ன திசாபுத்தி நடக்கணும்னு பார்த்துக்கிட்டு பலனை வைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா யாருமே இந்த கலியுகத்துல கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார். எப்ப கர்ம வினை வேலை செய்யும்னா உங்க ஜாதகத்துல திசா புத்தி வருது பார்த்தீங்களா, அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும். அப்ப ஜாதகத்துல திசா புத்தியை பொறுத்தா பலன்கள் மாறுபடும். அதான் எல்லா வீடியும் நான் ஒரு பொதுப்பலன் எல்லா வீடியோ கொடுப்பேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறோம். ஒரு ஆசிரியர் பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில. 3ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேச ராசியில. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க 4ஆம் பாவத்துல. 8ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் வந்து 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. 19ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வர்றார் செவ்வாய் பகவான். 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் பாவத்துக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய நிலவரம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான் பாருங்க ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. இப்ப என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனி. கும்பராசி என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனி நடக்குது, எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும். சனி பகவான் உங்க லக்ன அடிப்படையில உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா சொல்லி ஒவ்வொரு லக்னத்துக்கு அவர் நல்லவர், ஒரு லக்னத்துக்கு அவர் சரியா பலனை கொடுக்க மாட்டார். ஜாதகத்துல பார்த்தா இங்க பலன்கள் மாறுபடும். யோகமா இருந்தா யோகமான பலனை கொடுப்பார், பலவீனமான பலனை கொடுப்பார். அதுக்கேற்ற தான் கோச்சா இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். அப்ப இந்த வைகாசி மாசம் என்ன பலனை கொடுப்பாரு? ஜென்ம சனி சில பேருக்கு சனி பவன் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை இப்ப கொடுத்துருவாரு. இப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாம் பாருங்க, குருவோட சாரத்துல போறாரு. அப்போ எப்போதுமே இப்ப என்ன சிந்தனை வரும்னா வருமானம், லாபம், வருமானம், இன்கம், இதை பத்தியா சிந்தனை வரும். குடும்பத்தை நம்ம சேமிக்கணும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஏதாச்சும் நல்ல விஷயம் சாதிக்கணும், 4 பேர் அந்தஸ்து கௌரவமா இருக்கணும், அப்படி எண்ணங்கள்லாம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் குருவுடைய கால்களை போறாரு. நகை வாங்கணும், பணம் சேமிக்கணும், இது மாதிரி எண்ணம் தான் வரும்னா குருனாவே தானே. இப்ப படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடும். ஏன்னா சில பேர் இந்த சனி சரியா இல்லைன்னா இங்க மந்த தன்மையை கொடுத்துருவாரு. என்ன பண்ணுவாரு, காசு பணத்தை விரயத்தை நிறைய கொடுத்து போடுவாரு. குடும்ப இதுல யார் ஜாதகத்துல லக்ன அடிப்பில் சரிமானம் சரியா இல்லையோ அவங்கெல்லாம் வருமானத்துல சரியா விரைய செலவு, வருமானத்தோட குடும்பத்துல சரியில்லாத தன்மை, இது எல்லாமே பார்த்துட்டாங்க. ஏன் நண்பர்கள்ட்ட பிரச்சனை, பழக்கவழக்கத்த பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, இது எல்லாமே இதையும் பார்த்துட்டாங்க. கண்டிப்பா இருந்திருக்கும், கேட்டு பாருங்களேன். ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை, பழக்கவழக்கத்துல பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை, அடுத்தனா வேலை உத்தியோகம், இடம் மாறுறது, இல்லை வெளியூர் போறது, இது மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரர் தான். நான் சொல்றது இதுக்கு முன்னாடி சொல்றேன். தொழில் ஒரு மந்தமான தன்மைகள், படிப்பு கல்வி ஒரு மந்தப்படுத்துறது, எதிர்பார்த்த அளவு சரியாக இல்லாத தன்மைகள், இது எல்லாமே பார்க்கறது. ஏன் உடல் ரீதியா கால் பிரச்சனை, என்ன பிரச்சனை, கால் பிரச்சனை, பண பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்துக்க யாருன்னா அந்த கும்பராசிக்காரர் தான். இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும்? சனி பவன் ஜாதகம் நல்லா இருக்கணும். நான் சரியில்லாத மட்டும் தான் சொல்றேன். எல்லாத்துக்குமே இந்த பாதிப்பை எடுத்துக்காதீங்க தயவு செய்து. உங்க ஜாதகம் இப்ப கிரகம் இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன கிரகம் தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா கும்பராசிக்காரர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்கும் கும்பராசிக்காரர் தான். நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்ததும் கும்பராசிக்காரர் தான். இனிமே பாருங்க, உங்களுக்கு டைம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாங்க. அப்ப இனிமே போகக்கூடிய பாதை என்ன பாதை, ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறவங்க யாருன்னா கும்பராசிக்காரர் தான். பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியமா எதிர்த்து நின்னுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா ஜாதகத்துல குரு இப்ப சூப்பரா இருக்காரு. 4ஆம் இடத்துல போய் குரு விட்டார், கேந்திரத்துல யோகத்துல உட்காந்துருக்காரு. சூரியன் 7ஆம் வீட்டதிபதி இங்க சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் கேந்திரத்துல 4ஆம் இடத்துல ஒரு கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. அப்ப இங்க கெட்ட பலனை சொல்லக்கூடாது. யாருக்கு? கண்டிப்பா கும்பராசிகளுக்கு கெட்ட பலன் கிடையாது. என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவோம்னா, எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டுமே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே,
அரசாங்கம் மூலமோ இல்ல வெளி வழக்கோ ஏதாச்சும் ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. இப்ப நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து நல்ல அனுகூலமா அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் கும்பராசிக்காரர்கள். சொந்தமா வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவார், கிட்ட பணமே இருக்காதுன்னா பணம் வரும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம், நான் சொன்ன கிரகம் இப்போ நல்லா ஒரு அமைப்பா நடந்துச்சுன்னா இப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்த மாத்துறது, பூமி மாத்துறது வேலை தைரியமா மாத்திக்குங்க. நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், நான் வேலை உத்தியோகம் மாறணும் ஒரு பிளான் பண்ணி, ஏன்னா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. நானும் பல வருஷமா அலையிறேங்க, ஒரு வருஷம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா இப்ப தேடுங்க, வேலை கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 11 ப்ரமோஷன் வேலை கிடைக்கும். குருவோட காலில் போறாரு. ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பர் வேலை, எதிர்பார்த்தாலும் டாப்பான வேலை பார்க்க போறீங்க. அப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா பிடிச்ச மாதிரி அமைப்போகுது. வெளிநாட்டுல வெளியூர்ல ரெண்டுக்குமே சொல்றேன், சூப்பரா வேலை உத்தியோகம் அமைஞ்சிடும். அப்ப வேலை உத்தியோகம் தடைகள் கிடையாது. அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி நிறைய இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இது சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் சூப்பரா இருக்கும். மெயினா தொழில் பாருங்க இப்ப சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சொல்லுங்க, 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆகுது, பெருசா சிந்திக்க வைப்பார் தொழில. நம்ம சொந்த காலில் நிக்கணும். யார் ஜாதகத்துல சனி இப்ப டாப்பா இருக்காரோ அப்ப சொந்த காலில் சொந்த தொழில சூப்பரா இருக்கும் பாருங்க. செவ்வாய் குரு யாருக்கு நல்லா இருக்கோ தொழில் லாபம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஜாதகத்துல தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை இப்ப அமைச்சு கொடுக்கப்பாரு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்ப தொழில் உத்தியோகம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவன் பாருங்க, படிப்பு கல்வி தடையே கிடையாது. நீ எதிர்பார்த்த படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது. ஏன் படிப்பு கல்வி மட்டும் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றோம்? கல்விக்காரன் யாருங்க? புதன் தானே. படிப்பு கல்வினா புதன் தான் பார்க்கணும். 3ஆம் இடத்துல புதன் இருக்காரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் குருவோட சேர்ந்து இணைகிறாரு. 7ஆம் வீட்டு கூட சேர்றாரு. அப்ப படிப்பு கல்வி எப்படி இருக்கும்? 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி சுக்கரோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ப்ரொமோஷன் படிப்பு எல்லாமே தேடி வரணுங்க. இதுதான் இங்க நடக்க போகுது. அப்ப படிப்பு கல்வி தடைப்படாது. அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியம் எழுதுங்க. என்னை பொறுத்த அரசாங்க வேலை 100க்கு 100% நிறைய பேருக்கு இருக்குது. நீங்க எதிர்பார்த்த வேலையில கண்டிப்பா அரசாங்க தொடர்பு கண்டிப்பா கொண்டு போக போறாரு. அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா பாஸ் பண்ணி மாதிரி எக்ஸாம் தான் கண்டிப்பா இப்ப எழுதுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா குருவே சூரியோட கால்க போறாரு, சனி பகவான் குருவோட கால்க போறாரு. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது. அப்ப இது ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க வேலையும் நல்லபடியா கொண்டு போறாரு. திருமணம் சார்ந்த விஷயம், காதல் திருமணம், 2ஆவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும். மெயினா காதல் திருமணம் தான் ஃபர்ஸ்ட், தடை இல்லாம நடக்கும் காதல் திருமணம். எதிர்பார்த்த பொண்ணை கண்டிப்பா மனம் முடிப்பாங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு 3ஆம் இடத்துல இருக்காரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அஸ்வினி, அடுத்து பரணி, சுக்கரோட கால்கள் போயிட்டாரா சூப்பரா அமைஞ்சிடும். அடுத்து சூரியன் கால்கள் போயிட்டா இன்னும் திருமணம் முடிஞ்சிடும். கார்த்திகையில போயிட்டா அப்ப 18ஆம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் போயிடுவார். அப்ப திருமணம், 2ஆவது திருமணம், முதல் திருமணம், காதல் திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும். குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும், தடையே கிடையாது. இப்ப டைமிங் சூப்பரா இருக்கு. திருமணத்துக்கு நான் சொல்றேன், குழந்தை பையன் சொல்றேன், நல்லா இருக்கும். பூர்வீக சொத்தும் கண்டிப்பா நல்லா கிடைக்க நிறைய இருக்கு. அந்த இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லா அனுபவம் வரது வாய்ப்பு இருக்கு. அரசியல் பில்டு பயங்கரமா இருக்கும். அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம் கும்பராசிக்காரங்க. ஏன் அரசியல் நல்லா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு பாருங்க, குரு சூரியன் சுக்கிரன் இணைஞ்சு பாருங்க, உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு பாருங்க. அப்ப வெளிநாடு அரசியல், வெளியூர் அரசியல் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம், லாபம், இன்கம் எல்லாமே தேடி வரும். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். லாபத்துக்கு அதிபதி குரு பகவான், அவருடைய சாரத்துல சனி பகவான் போறாரு. அப்ப பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே தேடி வருது. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எந்த தொழில் வேலை பார்த்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மெயினா எந்த காரியத்தான் இனிமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது அபிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே தைரியமானவங்க, தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. கும்பராசியில பிறந்தவங்க, ஐட்டத்துல பிறந்தவங்க தைரியத்தை விட மாட்டாங்க. எந்த வேலை கொடுத்தா அதை விடாம முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கும். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள்
அவிட்ட நட்சத்திரக்காரங்க இனிமே பாருங்க உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாறு ஆகுது, சூப்பரா இருக்கு பாருங்க. கொஞ்சம் காசு பணம் கொடுக்கறது, நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. அதோடைய குடும்பத்துல நல்ல இன்கம், வருமானம், வேலை, தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளி யோகம் தேடி வருது. தொழில லாபத்தை பாக்குறீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி என்ன பதவி? ஒரு வெற்றியான பதவி, ஒரு வீரமான பதவி, ஒரு தைரியமான பதவி நோக்கி போறீங்க. கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகிங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணலாம், உத்தியோகம் மாறலாம், உயர் பதவி மாறலாம், இது எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே வெற்றியா வரும் பாத்துங்க. அடுத்து அவிட்டதுக்கு அப்புறம் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு தன்மையான குணம் இருக்கும். நல்ல ஒரு தங்கமான குணம், தன்மையான குணம், கொஞ்சம் விடாமுயற்சி, வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு இடத்த சேஞ்ச் பண்றது, வெளிநாட்டு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா புதன் வந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா வீடோ, வண்டியோ, வாகனமோ, இடமோ, பூமியோ, வெளிநாடோ, வெளியூரோ நிறைய பேருக்கு அமைச்சு கொடுப்பார். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி என்ன பதவி? ஒரு வெற்றியான பதவி, ஒரு வீரமான பதவி. படிப்புகள் நல்லா இருக்கும், அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும், அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். அடுத்த புரோட்டாகன்ஸ்ல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போறவங்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்க பொறுமைக்கேற்ற ஒரு நல்ல விஷயம் இப்ப நடக்க போது பாருங்க. இனிமேதான் நல்லா இருக்கும். குரு நாள்ல பார்த்தா நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் உங்களுக்கு. அரசாங்கத்தோட சேர்ந்துருக்காரு. மனைவியோட, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். நகைக்கடை, வெளிநாடு, வெளியூர் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில், உத்தியோகம் நல்லா அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றியை கொடுப்பாரு. அதே மாதிரி வெளிநாடு, வெளியூரகம் நல்லா இருக்கும். வேலை, உத்தியோகம் நல்லா இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குவார். வீடு, இடம், பூமி சொந்தத்தை, கோர்ட்டு கேஸ், வழக்கு படிச்ச ஒரு முடிவுக்கு வரும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. வரக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.